நேற்றுக்கு இந்தியன் மார்க்கெட் 1% கிட்ட கீழே இறங்கியிருக்கு. நிஃப்டி ஒரு 222 பாயிண்ட்டும் சென்செக்ஸும் இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்று தான் வச்சுருக்காங்க. ஸோ 17,457 கோடி வாங்கியிருக்காங்க. 1,711 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ நெட் செல்லராக தான் இருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 955 crores வாங்கியிருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. -40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து வீக்காக தான் இன்றைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் வந்து 92.63 இருக்குது. ஸோ நேற்றுக்கு நாஸ்டாக்கும் 187 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்கு. மற்ற கண்ட்ரி இண்டெக்ஸஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், நிக்கியாக இருக்கட்டும், ஸோ S&P 500 நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய மார்க்கெட்டு மைனஸில் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நெகட்டிவாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது நிஃப்டி. ஸோ ஈரான் சீஸ்ஃபயர் இருந்தாலும் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஈரான் வந்து சீஸ்ஃபயருக்கு வருவாங்களான்ற மாதிரி தெரியல. பட் ட்ரம்ப் வந்து அவருடைய மென்டல் ஹெல்த் செக்கப் சரி பண்ணிக்கணுன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து அதுக்கெலாம் சட்டை பண்ணுற மாதிரியே இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் நிறையா பேர் இன்னும் ஃப்யூச்சரில் வருவாங்க. யூஎஸ் வந்து பல வருஷங்களாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரிங்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மெயின் ரீசன் டேரிஃப் அவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இது தான். யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மைக்ரோசாஃப்ட்லேயும் ஹோண்டா மோட்டார்ஸ்லேயும் இருக்குது, பாருங்கள். டிசிஎஸ் வந்து அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈரான் பிரச்சனைனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பட் அமெரிக்காவோடைய மார்க்கெட் கண்டிஷன்லேயும் குளோபல் எக்கானமியாலேயும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஷேருக்கு 31 rupees வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனுவலைஸ்டு ரிட்டர்னாக ஏஐலேருந்து $2.3 billion வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ 13% அட்ரிஷன் அதிகமாக இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசிஎஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபார் Q4 நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி ஐபிஓ ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ 23,000 கோடி ஐபிஓ வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இயர்லி மேவில் வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ பை எண்ட் ஆஃப் டிசம்பர் என்எஸ்சி வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ ஈவன் சீஸ்ஃபயர் இருந்தாலும் ஷிப்பிங் ரிஸ்க்கு இருக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வெளியே வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஈரான் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஈரான் டோன்ட் பிலீவ் யூஎஸ் சீஸ்ஃபயர். அவங்க எந்த நேரமும் ரிவர்ஸ் ஆகலான்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோரோவர் ட்ரம்ப்பை யாருமே நம்ப முடியாது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆயில் வந்து வித்தவுட் எனி ரிஸ்க்கு ஹார்மஸ் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனந்த் ரெட்டி ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் ஷேருக்கு ₹7. அதோடு சேர்த்து போனஸும் 1:1 போனஸ் இருக்குது. ஒரு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் போனஸ் தராங்க. ஸோ அவங்களுடைய Q4 ப்ராஃபிட் வந்து 41% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார் கம்பெனி ஸ்கோடா, BMW, பென்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரேட் காரோடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு நம்ம பார்த்தா ஹுண்டாயும் ப்ரைஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ரெவன்யூ ஸ்லோ டவுன் ஆகும், மார்ஜினில் ப்ரெஷர் இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட் 1 yearன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போயுமே நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு அதை ட்ராக் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னா அதை ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அது இறங்குச்சுன்னா, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நல்ல லெவலில் என்ட்ரி ஆகிருக்கீங்க, அது இறங்குச்சுன்னா திரும்ப வாங்கிறதுக்கான ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ லார்சன் அண்ட் டியூப்ரோவுக்கு CLSA பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலி ஆகிடுச்சு ஈரான் US வார் நின்றதுனால, சீஸ்ஃபயர்னால். பட் இது இன்னுமே கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி டு ஹோல்ட். 1-2ன்னு வாங்க ஆரம்பிங்க. முறை ஒரு 5 ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ்னு அவங்க குட் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுற 5 கம்பெனி கொடுத்துருக்காங்க. HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், டார்கெட் ப்ரைஸ் வந்து 5,954 கொடுத்துருக்காங்க. அதானி போர்ட்டுக்கு டார்கெட்டு 1,850. டாபருக்கு FMCG செக்டரில் டார்கெட்டு 600.
கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு டார்கெட் 1525. நைக்காவுக்கு டார்கெட் 305. இது எல்லாமே ஓவர் வேல்யூட், பட் நல்லா பண்ணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் எனக்கு இதில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டெலிவரிலையும் ஐடிசி ஹோட்டல்லையும் பிளாக் டீல் நடந்திருக்கு. இது வந்து ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இது தேவையில்லை. ஐடிசி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி தான். டெலிவரியோட பிஸ்னஸ் மாடல் அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக தெரியல. நாட் ஓன்லி டெலிவரி, எனி கம்பெனி லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இது எல்லாமே. விப்ரோ வந்து 16,000 கோடிக்கு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக நல்ல ரேட்டுக்கு வந்துச்சு. 185, பிலோ 190 சூப்பர் ஸ்டாக் இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 10 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கு டார்கெட் வந்து 830, டார்கெட் வந்து 909, ரிட்டர்ன் வந்து 11% 1 மந்த் பீரியடில் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஹெச்எல் ஃபினான்ஸ் வந்து டார்கெட் 498. ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச்னு ஃபியூ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ், பாஷ், என்டிபிசி, என்ஹெச்பிசி. இதில் பாஷ் தவிர மற்ற எல்லாமே நல்ல கம்பெனி. நம்ம 1-2 வாங்க ஆரம்பிக்கலாம். பாஷும் நல்ல கம்பெனி தான், பட் அவங்களுடைய வேல்யூஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் வாங்க முடியாது.